நிறைய பேர்கிட்ட நம்ம போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிச்சஸ்ட் மேன் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பில் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அம்பானி, அதானி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டா எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கும் நீங்க இதற்கும் கேட்டிராத ஒரு பேர்களையும் இந்த வீடியோல பாப்பீங்க. ஏன் நிறைய பேருக்கு உங்களுக்கு ஷாக்கிங்காகவும் இருக்கும், இவங்க இந்த லிஸ்ட்ல இல்லையா அப்படின்ட்டு உங்களுக்கு கடைசியில வீடியோட எண்ட்ல தோணும். இந்த வீடியோ டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புள் இன் தி வேர்ல்ட். இது உங்கள் 30 பிஸ் சேனல். நான் உங்க அவினாஷ் அப்ரஹாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கிறது செர்கே பிரின். இவரு கூகுளோட ஒரு கோ-ஃபவுண்டர். இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸ்ல ஆல்பபெட்டோட ஒரு பிரசிடென்டா இருக்காரு. ஆல்பபெட்ங்கிறது கூகுளோட ஒரு இன்னொரு அசோசியேட் கம்பெனி தான். கரண்டா இவரோட நெட்வொர்த் $130.3 பில்லியன். இன்டர்நெட் உருவான அந்த ஒரு காலத்துல சர்ச் என்ஜின்ஸ் அதிகமா இல்லாதப்போ செர்கே பிரின் அண்ட் லாரி பேஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சதுதான் இந்த ஒரு கூகுள்ன்ற சர்ச் என்ஜின். ஸோ அந்த ஒரு டைம்ல எல்லாரும் எங்கெங்க போய் தேடணும், எப்படி ஒரு விஷயத்த தேடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த ஒரு கூகுள்ன்ற ஒரு சர்ச் என்ஜின் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால வேர்ல்டு வைட்ல எல்லாருக்குமே அதிகமா பரவப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதனாலதான் இப்ப வரைக்கும் கூகுள்ன்றது ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாவே இருக்கு. யாஹூ, ஃபயர்ஃபாக்ஸ் அந்த மாதிரியான நிறைய சர்ச் என்ஜின்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இதை தாண்டி கூகுள் தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட கொடுத்திருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த டைம்ல கூகுளுக்கு வரப்பட்ட ஒரு வரவேற்புனாலதான். நெக்ஸ்ட் லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல இருக்கிறது அர்மான்சியோ ஆர்டேகா. இவரு ஜாரா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேஷன் கிளாத்திங் இருக்கு இல்லையா, இதோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இவரோட கரண்ட் நெட்வொர்த் $130.4 பில்லியன். செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும் போது நான் வந்து ஒரு ஜாரா மாடல் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருப்பாங்க. வேர்ல்டு வைட்ல நிறைய பேர் இந்த ஜாரா அப்படிங்கிறது ஒரு பயங்கர லக்ஸரியஸாவும் ரொம்ப ஃபேஷனபிளாவும் அதோட யூனிக் ஸ்டைல்ஸ்னாலதான் இந்த ஒரு ஜாரா பயங்கர ஃபேமஸா இருக்கு. இந்த ஜாரா இல்லாம இவரோட பிசினஸ் இன்னும் அதிகமா மசிமோ டுட்டி, புல் அண்ட் பேர், ஜாரா ஹோம் அண்ட் ஓய்ஷோ அப்படிங்கிற இந்த ஒரு இதுலனாலையும் இவருக்கு அதிகமான ஒரு ப்ராஃபிட் இருக்கிறதுனால இவரு 9th பிளேஸ்ல இருக்காரு. லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருக்கிறது லாரி பேஜ். இவரும் இன்னொரு கோ-ஃபவுண்டர் ஆஃப் கூகுள். செர்கே பிரின் அண்ட் லாரி பேஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த ஒரு கூகுள் சர்ச் என்ஜினை கண்டுபிடிச்சாங்க. இந்த லாரி பேஜோட கரண்ட் நெட்வொர்த் $136 பில்லியன். கூகுள்ன்ற இந்த ஒரு சர்ச் என்ஜின் எல்லாருக்குமே பரவலா யூஸ் பண்றதுக்கு காரணம் அதோட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளூவன்சியும் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்னாலதான். 7th பிளேஸ்ல இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெயர் பில் கேட்ஸ். இஸ் த ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் மைக்ரோசாஃப்ட். இவரோட கரண்ட் நெட்வொர்த் $138.6 பில்லியன். சிஸ்டம் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய அதிகமா யூஸ் பண்ணப்பட்ட டைம்ல அதுல நிறைய இஷ்யூஸ் வரும்போது அதோட ஃப்ளூவன்சியையும் அதை கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணணுன்றதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ஒரு மைக்ரோசாஃப்ட்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜின். உலக அளவுல எந்த ஒரு செக்டர் எடுத்துக்கிட்டாலும் எங்க நீங்க போய் கேட்டாலுமே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கண்டிப்பா மைக்ரோசாஃப்டா தான் இருக்கும். வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் இவர் சொல்றதை விட நம்ம வேர்ல்டு ஹியூமனிட்டியில ரிச்சஸ்ட் மேன்ன்றது நம்ம இவரை சொல்லலாம். ஏன்னா இவரோட ஃபவுண்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட உலக அளவுல பல கோடி மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. நிறைய வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க, நிறைய பேருக்கு உணவும், தண்ணீர் இல்லாத ஊர்களுக்கு தண்ணீர்களும், அங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு பள்ளிக்கூடங்களும் ஒரு படிப்பையும் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம பில் கேட்ஸ். லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல இருக்கக்கூடியது வாரன் பஃபெட். இவரு பெர்க்ஷைர் ஹாத்வேயோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இவரோட கரண்ட் நெட்வொர்த் $143.7 பில்லியன். இந்த பெர்க்ஷைர் ஹாத்வேல உலகத்திலேயே ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸா இருக்கக்கூடியது லைக் கோகோ கோலா இந்த மாதிரியான கம்பெனிஸ்ங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருக்கக்கூடியதான் இந்த ஒரு பெர்க்ஷைர் ஹாத்வே. இந்த பெர்க்ஷைர் ஹாத்வே தவிர கன்சியூமர் அண்ட் குட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்டேஷன்ஸோட ஃபேக்டரிஸும் இருக்கு. அதை தாண்டி டிரான்ஸ்போர்டேஷனுக்கான வசதிஸும் இவர்கிட்ட இருக்கு. இந்த பெர்க்ஷைர் ஹாத்வே அப்படிங்கிறதுல வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பீப்புள் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் உலக அளவுல பயங்கரமா பேசப்படுற ஒரு ஸ்டாக் கம்பெனியா இருக்குது. நெக்ஸ்ட் லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கக்கூடியது பெர்னார்ட் ஆர்னால்ட். இவரு LVMH அப்படிங்கிற லக்ஸரியஸ் குட்ஸ் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இவரோட கரண்ட் நெட்வொர்த் $168.5 பில்லியன். அதாவது இவரோட லக்ஸரியஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சாதா மக்கள்லாம் கிடையாது. இப்போ இந்த லிஸ்ட்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லக்ஸரியஸ் ப்ராடக்ட்ஸா அது இருக்கும். லைக் ஒரு ஹேண்ட்பேக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு சென்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியானதா தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம சாதாரண மக்களால வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு லக்ஸரியஸாவும் ஒரு ஹை பிரைசிங்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் இந்த பெர்னார்ட் ஆர்னால்ட்டோட LVMH சேல்ஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டாப் ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த ஒரு LVMHோட ப்ராடக்ட்ஸை வாங்குறதுனால தான் பெர்னார்ட் ஆர்னால்ட் இன்னும் 5th பிளேஸ்ல இருக்காரு. நெக்ஸ்ட் லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கக்கூடியது நம்ம எல்லாருக்குமே பரவலா பேசப்படுற ஒரு நேம், ஏன் நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பேர் மார்க் ஜக்கர்பர்க். மார்க் ஜக்கர்பர்கோட கரண்ட் நெட்வொர்த் $194.2 பில்லியன். நம்ம எந்த ஒரு சோஷியல் மீடியா எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட்ல ஃபேஸ்புக் மூலமா உள்ள வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இப்போ ஒரு மெட்டா யூனிவர்சிட்டியே உருவாக்கி வச்சிருக்காரு. சோஷியல் மீடியால
நம்ம இந்த அளவுக்கு ஒரு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் மார்க் ஜக்கர்பர்க் தான். அவரோட ஒரு காலேஜ் ப்ராஜெக்டா ஆரம்பிச்ச இந்த ஒரு ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இப்போ உலக அளவுல ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இவரோட இந்த ஃபேஸ்புக்னால உலகத்துல எல்லாருமே நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசுறோமோ இல்லையோ, இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற இந்த ஒரு மெட்டா யூனிவர்ஸ்ல நம்ம அதிகமாக பேசிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது லாரி எலிசன். இவரு ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஆரக்கிள் சாஃப்ட்வேர். இவரோட கரண்ட் நெட்வொர்க் $204.5 பில்லியன். இப்ப இருக்கக்கூடிய ஐடி எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு அதிகமான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த ஆரக்கிள் சாஃப்ட்வேர் தான். இந்த ஆரக்கிள் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஃப்ளூவன்சியை கொண்டு வர்றதுக்கும் அதோட கன்வீனியன்ட் கொண்டு வர்றதுக்குமா உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு ஆரக்கிள் சாஃப்ட்வேரும். உலக அளவுல நிறைய பேர் இந்த ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்றதுனால தான் லாரி எலிசன் 3rd பிளேஸ்ல இருக்காரு. லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது ஜெஃப் பெசோஸ். இவரு அமேசானோட ஒரு ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இவரோட கரண்ட் நெட்வொர்க் $209.1 பில்லியன். 1994ல ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோரா ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த ஒரு அமேசான் அப்படிங்கிறது. அந்த ஒரு டைம்ல புக்கு மேல எல்லாருமே கிரேஸா இருந்ததுனால அது ஆன்லைன்லயே கிடைச்சதுனால நிறைய பேர் இந்த ஒரு அமேசான் சைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஒரு சைட்டை வச்சே நம்ம வேற வேற ப்ராடக்ட்ஸை விற்கலாம் அப்படின்னு யோசிச்ச ஜெஃப் பெசோஸ் இது மூலயமா நிறைய ப்ராடக்ட்ஸ் உள்ள கொண்டு வந்து அதை சேல் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இப்படி சேல் பண்ணி இப்போ உலக அளவில் எங்க கேட்டாலுமே நம்ம வீட்டில இருந்தே ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அமேசானா தான் இருக்கும். ஸோ இதனால ஜெஃப் பெசோஸ் 2nd பிளேஸ். இப்போ நம்பர் 1ல இருக்கக்கூடியது ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எலான் மஸ்க் தான். இவரு ஃபார்முலா இப்போ டெஸ்லாவோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். இவரோட கரண்ட் நெட்வொர்க் $257.3 பில்லியன். ஆரம்பத்துல இவர் பேபால் அப்படிங்கிற மணி டிரான்ஸ்ஃபர் இன்டர்நெட் மூலியமா இவர் உள்ள வந்தாரு. இது பரவலா எல்லாருக்கும் பேசப்பட்டதுக்கு அப்புறம் இவரோட ஐடியாலஜி கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. அதாவது ஏன் நம்ம எல்லாமே பெட்ரோல் வெஹிக்கிளா யூஸ் பண்ணணும், நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உருவாக்கலாம் அப்படின்னு உருவாக்குனதுதான் இந்த ஒரு டெஸ்லா. அண்ட் இந்த ஒரு டெஸ்லா கண்டிப்பா நம்ம சொல்லணும் ஒரு லக்ஸரியஸான ஒரு காருன்னு தான் சொல்லணும். அண்ட் இதை தாண்டி இவர் வச்சிருக்கக்கூடியது ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஃபார்முலா நம்ம சொல்லக்கூடிய ட்விட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்விட்டரையும் அவர் வாங்கி இப்ப எக்ஸ்ன்னு நேம் மாத்தி வச்சிருக்காரு. இந்த ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ல இவரு ராக்கெட் செஞ்சு நிறைய நாசாக்கும் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் கூட அவர் ஹெல்ப் பண்றதுக்காக ஸ்பேஸ் எக்ஸ்ல இருந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அண்ட் இதை தாண்டி எலான் மஸ்க் ஒரு நிறைய பிசினஸ் பீப்புள்ஸ் கூட டைப்ல இருக்கிறதுனாலும் இப்ப ரீசெண்டா டொனால்ட் ட்ரம்ப் வின் பண்றதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்ததே நம்ம எலான் மஸ்க் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரிச்சஸ்ட் மேனா இருக்காரு நம்ம எலான் மஸ்க். ஸோ இவர் தான் கடந்த ஒரு 3-4-5 வருஷமாவே ரிச்சஸ்ட் மேன் இந்த வேர்ல்ட்ல 1st பிளேஸ்ல இருக்காரு. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இந்த லிஸ்ட்ல அம்பானி இல்லையா, அதானி இல்லையா? ஏன் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது நம்ம ஆப்பிளோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரு இல்லையா அப்படிங்கிறது தான். இது எல்லாமே ஒரு அபிஷியலா கிடைச்ச ஒரு நியூஸ் தான். பட் இவங்கெல்லாம் ஏன் லிஸ்ட்ல இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க இந்த லிஸ்ட்ல யார் எதிர்பார்த்தீங்க அவங்க இல்ல அப்படிங்கிறதும், இவங்கள நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா இவங்க லிஸ்ட்ல இருக்காங்க, இந்த பேர்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது இல்லாம உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு நான் ஆல்ரெடி கேட்டிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா போடுறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.